Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவருக்கு திருமணமாகி வெண்ணிலா என்ற மனைவியும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயிலும் மகனும் உள்ளனர். இவர் சோளிங்கர் அடுத்த புலிவலம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நிரந்தர பணியாளராக பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் பணி முடிந்து பானாவரம் அருகே உள்ள அண்ணா நகரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பானாவரம் செங்கல் சூளை அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். மேலும் படுகொலை செய்த குற்றவாளிகள் தப்பி தலைமறைவாகியுள்ளனர். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் பானாவரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்து பானாவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பாமக அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் என்பவரது சித்தப்பா மகன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு ஒருங்கிணைந்த வேலூர் பாமக இளைஞர் அணி செயலாளர் சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் என்பவரின் சித்தப்பா மகன் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாலும் தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுவது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை பானாவரம் போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொள்ளை குற்றங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரன்.